ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 143 8ஆம் வசனம். Psalms 143 verse 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அதிகாலை ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தினமும் நாம் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம் இதுதான். என்ன? ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். Dear children of God, this is a morning prayer that we always have to offer unto the Lord. We need to listen to the loving kindness of God in our life. We should understand the love of God. We should understand how gracious is our God. Because there are many people, those who went to bed last night, they did not wake up. But God has given us the privilege to see the new day. It is by His grace. That is why we need to ask God to speak to us with His love. We need to ask God to show the way that we need to walk. That is how we can make this day a blessed one. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் கர்த்தருடைய கிருபையை நாம் கேட்க பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க முடியும். இது நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதோடு மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். We should rely on God. Only when you rely on God, He will teach you the way that you should walk. In this world, people are relying on others. That is why there are times they fail. When you rely on the ideas and plans of the worldly people, it will fail. You need to understand. You need to trust God. You need to rely on God so that He will teach you the way you should walk. How can you understand the teachings of the Lord? Only when you lift your soul up to the presence of God. Your soul should be connected with God. God is able to speak to your soul through His voice, through His words, through the sermons that you are listening to. That is why Psalmist says, I lift my soul. நம்முடைய ஆத்மாவை நாம் உயர்த்த வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய முழு உள்ளமும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரமே தேவன் நம்மோடு கூட பேச முடியும். தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த முடியும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உம்முடைய பிள்ளைகள் உமது கிருபையை கேட்க உதவி செய்தருளும். உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை நீர் அவர்களுக்கு போதித்தருளும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, கர்த்தர் அதை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தருளும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். உடைய பிள்ளைகள் மேன்மேலும் ஆசீர்வாதமாக இருக்கவும், உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தவும் கர்த்தாவே நீர் உதவி செய்தருளும். ஆத்மாவை அவர்கள் உயர்த்தும் பொழுது ஆத்மாவோடு கூட ஆவியும் இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாற கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடணும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.